guys, welcome back to my channel. ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதனால தான் கொஞ்சம் வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அது நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த சாங்க்கு மாசா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க எஃபெக்ட் எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல தான் வீடியோ வந்து மேக் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு எக்ஸாம்பிளா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் இதுவரை போட்ட எல்லா வீடியோவுமே ஈஸியான ஸ்டெப் தான். ஆனால் இந்த வீடியோ இன்னும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதனால வீடியோவை ஒன் டைம் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேர் என்ன மிஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு ப்ரீசெட் தான் தேவை. அந்த ப்ரீசெட்டில் நமக்கு எப்பயும் போல் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா டைரக்ட் லிங்காக தான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற டச் பண்ணினா போதும். அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணினா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட் எடுத்தோடனே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டில் டச் பண்ணினா மேலே இருக்க இந்த எடிட் டெக்ஸ்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த ஃபாண்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபாண்டோட லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்காகவே கொடுத்துட்டு அதையும் நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஃபாண்டையும் எப்படி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன்னு தெரியலனா அவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு வந்து தனியாக வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். இப்போ நமக்கு ஃபாண்ட் ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருச்சா, இதுக்கு அடுத்து நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ். அந்த இமேஜ் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டெலாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த ஃபோட்டோ ரூம் அப்படின்ற இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் பார்த்து நமக்கு என்ன குவாலிட்டியில் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறோமோ அதே குவாலிட்டியில் நமக்கு கட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜஸ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிறேன். உங்களோட இமேஜஸை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேறு லெவலில் வந்து கட் பண்ணி கொடுக்குது. ஸோ உங்களுக்கு நான் லைவாகவே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிறேன். உங்களோட இமேஜை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும், வேறு லெவலில் ஒரே கிளிக்கில் பேக்ரவுண்டை ஹச்டி குவாலிட்டியில் நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எக்ஸ்பர்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் எந்த விதமான பேமெண்ட் எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீயாகவே உங்களோட இமேஜை வந்து ஹச்டி குவாலிட்டியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு மட்டும் இருந்தாலே போதும், வேறு லெவலில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்க எக்ஸ்பர்ட் அப்படின்ற கொடுத்துட்டு இந்த இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் ஒரு 7 இமேஜை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இமேஜ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சு வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இப்போ அப்படியே நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட்டுக்கு வந்துருங்க. வந்ததுமே இதில் எப்படி இமேஜை ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே கொடுத்த மாதிரி தான் இந்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன். அப்படியே கொஞ்சமாக கீழே இறக்குங்க. கீழே இறக்குனா ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இமேஜஸ், அந்த ஃபோல்டரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க இமேஜஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் ஜஸ்ட்டு இமேஜை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஏதாவது ஒரு இமேஜை இப்போ இந்த இமேஜை கூட செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கிறேன். கொடுத்தா போதும் நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்படி கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் ஆயிருக்காண்டு. ஸோ இந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸோ இந்த மூணாவது இருக்க ஆப்ஷனில் போய் இதை உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜுக்கு சென்டரில் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். மூவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த இமேஜ் கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக மறையுது. அதில் மட்டும் நான் என்ன பண்ணேன் கரெக்டாக எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் சென்டரில் இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆட் ஆகிடுச்சா. இப்போ அடுத்து அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் அடுத்து ரெண்டாவது இருக்கிறதுல அடுத்த இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு அதே மாதிரி கலர் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் அடிச்சு பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்து ஏதாவது ஒரு இமேஜ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதே மாதிரியே வேறு ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கிறேன். கொடுத்தா போதும் இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. அப்படியே மூவ் பண்ணுறீங்க. அடுத்து இருக்க இடத்துல போய் ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணது அடுத்த இமேஜ். ஸோ இதுக்காக தான் அந்த 7 இமேஜை வந்து நான் கட் பண்ணி வைக்க சொன்னேன். ஸோ இந்த 7 இமேஜ் நீங்கள் கட் பண்ணி வச்சு இந்த இடத்துல ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு சைஸ் உங்களுக்கு சின்னதாக இருந்தால், அதாவது உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இருந்தால் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அலாமெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வெறும் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் உங்களோட இமேஜை மட்டுமே சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வேறு லெவலில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே மூவ் பண்ணி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறீங்க. இந்த மூணாவது இருக்க ஆப்ஷனை போய் அதோட சைஸை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணி இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கரெக்டாக ஃபேஸ் வந்து சென்டரில் வர மாதிரி மட்டும் இழுத்து வச்சாலே போதும், வேறு லெவலில் இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அலாமெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.